நஹ்மது நுஸல்லி அலா ரசூலில் கரீம் அம்மாபாத். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்போ நாங்கள்லாம் எங்களுடைய நாங்கள் இஸ்லாத்துக்கு வந்துக்கிறோம். நாங்களா இப்போ நீங்கள்லாம் ஒரு 5 தலைமுறைக்கோ 6 தலைமுறைக்கோ 10 தலைமுறையோ இப்படி உங்களுடைய முன்னோர்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களும் இந்துக்களாக தான் இருந்திருப்பாங்க. இப்போது அவங்க சகோதரி நிறையா பட்ட சிரமங்களையும் கஷ்டங்களையும் சொன்னாங்க. எல்லாருடைய ரத்தத்துலேயும் இந்த சிரம கஷ்டம் இருக்குது. உங்களுடைய முன்னோர்கள் யார் முதல்ல எங்களை போல் இப்போ இஸ்லாத்துக்கு வந்த மாதிரி உங்களுடைய முன்னோர்கள் வந்திருப்பாங்கல்ல, இதே சிரமங்கள் அவங்களும் பட்டிருப்பாங்க. இது வழியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலேருந்து இருந்துக்கிட்டே தான் இருக்குது. இஸ்லாத்திற்கு வந்ததற்காக கலிமா சொன்னதற்காக படக்கூடிய சிரமங்கள் கஷ்டங்கள் அப்படிங்கிறது நம்ம எல்லாருடைய பிளட்லையும் இருக்குது, எல்லாருடைய ஜீன்லையும் இருக்குது. அது இப்போ எங்களையெல்லாம் பார்த்தா இஸ்லாத்துக்கு வந்தவங்க அப்படின்னு யாரும் சொல்லவே முடியாது. எங்களுடைய தோட்டத்தில் எந்த வித்தியாசமும் இருக்காது, சொல்லவே முடியும். இங்கே உட்காந்துருக்கோமே, நாங்கள் யாராவது பார்த்தா சொல்ல முடியுமா? இப்போ நாங்கள் சொன்னால் தான் தெரியும். இப்போ இந்த மேடையில் நாங்கள் அதை பேசுறதுனால தெரியுது. தனிப்பட்ட முறையில் என்னை ஒருத்தர் பார்த்தாருன்னா சொல்லுவாரா? பாய் காலங்காலமாக பரம்பரையாக ரொம்ப நெருக்கமாக பார்ப்பாங்க. நெருக்கமாக பார்த்தா காதில் ஓட்டம் இருக்கும். காதில் ஓட்டை பார்த்துட்டு ரொம்ப தயங்கி இவர்கிட்ட கேட்கலாமா வேணாமா, தப்பாக எடுத்துக்குவாரோ? பாய் பார்த்தா ரொம்ப பரம்பரையாக முஸ்லீமாக இருக்க மாதிரி இருக்காரு, காதில் ஓட்டை போட்டுருக்கிறாரு அப்படின்னு ரொம்ப தயங்கி கேட்பாங்க. பாய் நீங்கள் அப்படின்னு தயங்கி நம்ம அவங்க தயக்கத்தை பார்த்தோன்னே விளங்கிக்கிடுவோம் என்ன கேட்க வர்றாங்க அப்படின்னு. பெரும்பாலானோர் கேட்பாங்க, பக்கத்தில் நெருங்கி சொல்கிறதில்ல நம்ம வந்த விஷயத்த. இப்படி கேட்கக்கூடிய எல்லாருக்கும் கேட்குறாங்கல்ல, உடனே முதல் கேள்வி என்ன கேட்பாங்கன்னா, நீங்கள் எப்படி இஸ்லாத்துக்கு வந்தீங்கன்னு கேட்பாங்க. நீங்கள் எப்படி வந்தீங்க? அவங்க எல்லாருக்கும் நாங்கள் சொல்லக்கூடிய ஒரே பதில் என்ன அப்படின்னா, ஏகத்துவம், வஹதானியத்தான். என்னுடைய ஆரம்ப வாழ்க்கைன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக இந்த பகுதி நகரத்தார் மக்கள் வாழக்கூடிய பகுதி. ஸோ எல்லாருக்கும் தெரியும் நகரத்தாருடைய, நாட்டுக்கோட்டை செட்டியாருடைய வாழ்க்கை வழிமுறைகள் எப்படி இருக்கும், அவங்களுடைய பரம்பரை என்ன, அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாருமே தெரியும். எனக்கு இஸ்லாத்துக்கும் 21 வயசு வரைக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. சைவ சமயத்தை பின்பற்றக்கூடியவங்க நகரத்தார் எல்லாருமே சைவந்தான். அது சைவ சமயம்னா பெருமாளை கும்பிட மாட்டோம், சிவன் வழிபாடு தான், சிவ வழிபாடு தான். இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா சிவஸ்தலங்களையும் சிவன் கோயில்களையும் நிறுவனதில் பல நூற்றாண்டு காலமாக அதை கட்டமைச்சதில் நகரத்தார்களுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குது. ஆன்மீக திருப்பணி, அதாவது ஹக்கு பாத்தில் அப்படிங்கிறது ஒரு பக்கம், அதை விட்டுருவோம். அதை விட்டுட்டு ஆன்மீக திருப்பணி அப்படின்னு பார்த்தா அவங்க பெரிய திருப்பணி செஞ்சுக்கிறாங்க காலங்காலமாக. ஹக்கு பாத்தில் விட்டுருவோம், அதை பற்றி பேசினா புரியாது. ஆன்மீக திருப்பணி அப்படிங்கிறது அந்த சமூகம் ஒரு பெரிய காலங்காலமாக செஞ்சுக்கிட்டு வர்ற சமூகம். நமக்கு இஸ்லாத்துக்கு 20-21 வயசு வரைக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, அதை பற்றி எதுவும் தெரியவும் தெரியாது. பெரும்பாலும் எங்களுடைய சமூகத்தில் ஏழைகள் கிடையாது, ஒரு சின்ன சமூகம்தான். எல்லாருமே செல்வந்தர்கள் தான், பெரும்பாலும் ஏழைகள்ன்றதை பார்க்க முடியாது. வாழ்க்கையும் அப்படி தான் இருந்துச்சு. என்னுடைய தகப்பனார் எனக்கு நான் ஸ்கூல் படிக்கிற காலத்தில் எனக்கு நான் சொல்கிற காலகட்டம் கிட்டத்தட்ட 90களில் பார்த்தீங்கன்னா தாவாவுடைய பணி அவ்வளோ கிடையாது. இஸ்லாத்துக்கு வரக்கூடியவங்க ரொம்ப குறைவு. இப்போ நான் முஸ்லீமாக மாறினப்போ கேட்டாங்க, எல்லாம் கிறிஸ்டினாக தான் மாறுவாங்க, நீ என்ன புதுசாக இஸ்லாத்துக்கு மாறி இருக்கிற? நான் 96ல் மாறினேன், 96ல். என்னுடைய தகப்பனார் நான் படிக்கிற காலத்தில், ஸ்கூல் படிக்கிற காலத்தில் எனக்கு அப்போவே யமஹா பைக் வாங்கி கொடுத்தாங்க. அன்றைக்கி யமஹா பைக் 18,000 ரூபா தான். 18,000 ரூபா தான் அன்றைக்கி. யமஹா வண்டியுடைய விலை 90ல் வெறும் 18,000 ரூபா தான் அன்றைக்கி. நான் ஸ்கூல் படிக்கிற காலத்தில் வாங்கி கொடுத்தாங்க. காலேஜ் படிக்கிற காலத்தில் எனக்கு காலேஜ் படிக்கக்கூடிய காலத்தில் அப்போ மாருதி கார் இன்ட்ரடியூஸ் ஆன சமயம். டெண்டுல்கருக்கு முதல்ல மாருதி கார் வாங்கி கொடுத்தாங்க. அப்போ தான் ப்ரெசென்ட் பண்ணாங்க ஃபஸ்ட்டு. அம்பாசிடர்லேருந்து மாருதி காருக்கு மக்கள் மாறின சமயம். அப்பாட்ட கார் கேட்டேன், கார் வாங்கி கொடுத்தாங்க. ஆம்னி வாங்கி கொடுத்தாங்க, மாருதி ஆம்னி. எங்களுக்கு அப்போல்லாம் மாடலிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. லைஃப் ஸ்டைல் அப்படி தான் இருந்துச்சு.
என்னுடைய வாழ்க்கை அப்படி தான் இருந்துச்சு. மாடலிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. ஃபோட்டோ ஷூட் அடிக்கடி பண்ணுவோம். மிலிந்த் சோமன் ஒருத்தர் இருந்தார். இப்போ மோடிஜி வந்து போய் அவரோட ஃபோட்டோ எடுக்கிறாரு. 65 வயசில் எப்படி நீங்கள் எப்படி கட்டுமஸ்தாக இருக்கிறீங்க அப்படின்னு. 90களில் மாடலிங்கில் ரொம்ப ஃபேமஸாக இருந்தவர் யாருன்னா மிலிந்த் சோமன் தான். அவரை மாதிரி வரணும் அப்படின்னு நிறைய ஃபோட்டோ ஷூட்டு. இப்படி தான் லைஃப் ஸ்டைல் இருந்துச்சு. இப்படி போய்கிட்டு இருக்கும்போது தான் என்னுடைய ஃப்ரெண்டு, என்னுடைய நண்பர் ஒருத்தர், அவன் பேர் ராஜ்கமல் ஹமீது. அவங்க வீட்டுக்கு ரொம்ப பாலிய நண்பர், சின்ன வயசுலேருந்து நண்பர். இஸ்லாத்தை பற்றி எனக்கு அவர் சொன்னதெல்லாம் கிடையாது. அவர் வீட்டுக்கு ஒருத்தர் வந்திருந்தார், ஒரு தப்லீக் ஜமாத்காரர் வந்திருந்தார். அவர் தான் முதல்ல குழப்பி விட்டவர். என்னைய அவர் தான் முதல்ல குழப்பினார். அவர் என்ன சொன்னார்ன்னா, முதல்ல வந்து ஒரு விஷயம் சொன்னார். அதாவது, தம்பி, நீங்கள் உலகத்தில் உள்ள எல்லா மார்க்கத்தையும் எடுத்து பார்த்துக்குங்க. எல்லா மார்க்கத்துலேயும் இறைவன் ஒருவன் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கும், இருக்குது. இப்போ இந்துக்கள்கிட்ட போய் எல்லாருடைய உணர்வுலையும் இறைவன் ஒருவன் அப்படிங்கிறது இருக்குது. இப்போ ஒருத்தர் வந்து நம்ம என்ன செய்கிறோம், ஒரு அநியாயம் பண்ணிட்டோம், ஒருத்தருக்கு ஒரு அநியாயம் பண்ணிட்டோம். அவர் கோபத்தில் என்ன சொல்வார்னா, அந்த ஆண்டவன் ஒருத்தர் இருக்காண்டா, அவன் உன்னை பார்த்துக்குவாண்டா அப்படின்பாரு. அப்போது இறைவன் ஒருவன் அப்படிங்கிறது எல்லாருடைய உணர்வுலையும் உள்ளத்துலேயும் ரத்தத்துலேயும் கலந்துருக்குது. அவர் சொன்னார், எல்லாத்துலேயும் இறைவன் ஒருவன்கிறது அந்த கான்செப்ட் இருக்கும், அந்த தத்துவம் இருக்கும். ஆனால் இறை வழிபாடு, அந்த ஒரு இறைவனை வழிபடுவது யார்? இறைவன் ஒருவன் என்று சொல்லி அந்த ஒரு இறைவனை மட்டும்தான் வணங்க வேண்டும் என்று சொல்கிறது இஸ்லாம் மட்டும்தான். எல்லாரும் சொல்லுவாங்க இறைவன் சொல்லி, இறைவன் ஒருத்தர் இருக்கிறான், பரம்பொருள் ஒன்று இருக்குது. ஆனால் வணங்குறது யாரை? எனக்கு முதல்ல குழப்பி விட்டவர் அவர் தான். என்னடா அவர் புதுசாக ஒரு விஷயத்த சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி நான் எங்கள் அம்மாட்ட போய் கேட்டேன். என்னம்மா இப்படி ஒருத்தன் தானே இறைவன் ஒருவனாக இருந்தால் ஒருத்தனை தானே வணங்கணும். இப்போ எங்கள் அம்மா தாயார் சொன்னாங்க, இல்லை நமக்கு அது புரியாது. அந்த ஒரு இறைவன் அப்படிங்கிறது நம்ம பாமர மக்கள், நமக்கு அது வந்து புரியாது. அதனால் நமக்கு புரிஞ்ச மாதிரி சில விஷயங்களை நாம் வணங்குறோம். அது இறைவன் இடத்துல போய் சேர்ந்துடும். அது நம்ம பாமர மக்களில் நமக்கு அந்த அறிவு இல்லை அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. எனக்கு ஒரு காம்ப்ரமைசிங்காக இல்லை, அந்த பதில் சரியாக படலை. அது எப்படி செய்கிறது ஒன்று, சொல்கிறது ஒன்று, செய்கிறது ஒன்றா இருக்குல்ல. இறைவன் ஒருவன்னா அப்போ அவனைத்தானே வணங்கணும் அப்படின்னு குழம்பிக்கிட்டே இருந்தேன். சரி, அப்போ நான் ஒரு முடிவு செஞ்சேன். என்ன முடிவு செஞ்சேன்னா, பொதுவாகவே எங்கள் குடும்பத்துக்குரிய இயல்பு என்ன அப்படின்னா, எல்லார்கிட்டையுமே இருக்குது குடும்பத்தில், எதையும் ஆய்வு செய்கிறது, அதை சிந்திக்கிறது, சிந்தித்து நல்லா பேசுகிறது. இது இப்போ எங்கள் பெரியப்பா பழகிறப்பே இருக்காங்களே தெரியும், இப்போ இளையங்குடிக்காரங்க எல்லாருக்குமே தெரியும். இப்போ இஸ்லாத்தை பற்றி இப்போ பேச ஆரம்பித்தாங்கன்னா ஃபஜர் வரைக்கும் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். காலைல ஃபஜர் வரைக்கும் கேட்கலாம், கண்ணி வைக்காமல் கேட்கலாம், தூக்கம் வராது, அப்படி பேசுவாங்க. ஏன்னா அது இயல்பு. ஏன்னா ஒரு விஷயத்தை ஆய்வு செய்கிறது, அதை சிந்திக்கிறது, அதை பற்றி பேசுகிறது எங்கள் அண்ணன்ட்டே இருக்கும். கருப்பள்ளி பண்ணி பேச ஆரம்பித்தானே கேட்டுகிட்டே இருக்கலாம். நான் எங்கள் பிளட்டில் உள்ளது அது. நான் அன்னைக்கு யோசித்தேன், நம்ம ஆய்வு செய்வோம், சரி இதை பற்றி சிந்திப்போம். நமக்கு வரலாறில் எங்கேயாவது ஒரு இடத்துல, முழு வரலாற்றில் எங்கேயாவது ஒரு இடத்துல இந்த மாதிரி இறைவன் ஒருவன் அப்படின்னு சொல்லி அவனை மட்டும்தான் வணங்கணும் அப்படின்னு சொல்கிற வேற ஒரு மார்க்கம் கிடச்சிச்சு அப்படின்னா இதை க்ளோஸ் பண்ணிடுவோம். இஸ்லாம் மட்டும்தானே அவர் சொல்கிறார்ல, வேறு எதுவும் கிடையாதுன்னு சொல்கிறார்ல, நம்ம தேடுவோம். இப்போ வயசு எனக்கு 21-22 வயசு இருக்கும். அப்போ இன்டர்நெட்லாம் கிடையாது. நான் சொல்கிறது 95-96 இன்டர்நெட்லாம் கிடையாது, தேட முடியாது. போய் புக்ஸில் தான் தேடணும், கித்தாபில் தான் போய் தேடணும். எங்கேருந்து ஆரம்பிக்கிறது எனக்கு தெரியலை. எங்கே ஆரம்பம்னு பார்த்தா ஆதம் அலைஹிஸ்ஸலாம்லேருந்து ஆரம்பம். ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறுலாம் கிடைக்கல எங்கேயுமே. சரி, கடைசியாக எங்கேருந்து ஆரம்பிப்போம்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்லேருந்து ஆரம்பிப்போம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமோட வரலாறுக்கெல்லாம் நமக்கு கிடச்சிருச்சு. இப்போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமோட வரலாறு அப்படிங்கிறது இஸ்லாத்தில் சொல்லப்பட்டிருக்கு. பொது வரலாறுன்னு ஒன்று இருக்கும்ல, பொதுவாக மற்றவங்க வரலாறுகள் சொல்கிறாங்கல்ல, அதுக்கு இதுக்கு ஏதாவது ஒரு லிங்க் இருக்கணும்ல, ஏதாவது ஒரு கனெக்ஷன் இருக்கணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பற்றி, அவங்க சம்மந்தப்பட்ட விஷயங்களை பற்றி பொது வரலாறுல எங்கேயாவது கிடைக்கணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்த காலகட்டம் 4000-5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி. ஸோ தொல்பொருள் ஆராய்ச்சியில் தான் அது கிடைக்கும். ஸோ நான் எங்கே தேடினேன் அப்படின்னா, நாகரிகங்களை போய் பார்ப்போம். உலகத்தில் பழமையான நாகரிகம் அது. ஏன்னா 4000-5000 வருஷத்துக்கு முன்னாடி போகணும், அங்கேருந்து தேடிக்கிட்டே வரணும், அங்கேருந்து தேடணும். எந்த விஷயத்தை தேடணும் அப்படின்னா, இறைவன் ஒருவன், அந்த ஒருவனை மட்டும்தான் வணங்கணும் அப்படின்னு யாரெல்லாம் சொல்லியிருக்கா.
இதை சொன்னவங்களாம் யார், எந்தெந்த மதத்துல எல்லாம் இந்த விஷயம் இருக்குது தேட ஆரம்பிச்சப்ப நிறையா, அதுக்கு ஒரு 6 மாதம் 1 வருஷம் இதே பைத்தியமாக சுற்றிக்கிட்டே இருந்தேன். கிதாபை தேடுறது, புக்ஸை தேடுறது, ஹிஸ்ட்ரி படித்தவங்ககிட்ட போகிறது. அப்போ வந்து இன்டர்நெட் கிடையாதுல்ல, இப்போ இன்றைக்கி தட்டினா எல்லாம் கிடச்சிருதுல்ல. இப்போ நாகரிகங்களை தேடுவோம், பழமையான நாகரிகம் எது அப்படின்னு தேடுறப்ப முதல்ல நம்ம கிடைச்ச நாகரிகம் எது அப்படின்னா, பழமையான நாகரிகங்களில் மிக பழமையானது மெசபடோமியன் நாகரிகம், சுமேரியன் நாகரிகம். இதுதான் பழமையானதாக கிடச்சிச்சு. 3500 பிசி, அதாவது இன்னையிலேருந்து ஒரு 4000-5000 வருஷத்துக்கு முன்னாடி மக்களுடைய வரலாறு எங்கே கிடைக்குது அப்படின்னா, முதல் நாகரிகமாக மெசபடோமியா இருக்குது. மெசபடோமியா எங்கே இருக்குது அப்படின்னா, ஈராக்கு, சிரியா, பலஸ்தீனு, டர்க்கி, இது 4 சேர்ந்த இடம் தான். அங்கே உள்ள ஒரு ஊர் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்த ஊர். அந்த ஊருக்கு பேர் உருன்ற அந்த ஊருக்கு பேர் ஊர். அங்கே தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்தாங்க. நம்ரூத் ஆட்சி செஞ்ச இடம் அதுதான். பழமையான நாகரிகத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அதாவது பொது வரலாறில் தேடினப்போ நம்ம கிடைச்சது என்ன அப்படின்னா, அங்கே இருந்தது பூரா சிலை வணக்கம் தான். எல்லா எகிப்துடைய நாகரிகம், மெசபடோமிய நாகரிகம், ரெண்டுலேயும் பார்த்தப்ப ரெண்டுலேயும் முழுக்க முழுக்க சிலை வழிபாடுகள் இருந்துச்சு. இஸ்லாமிய வரலாறு எடுத்து பார்த்தோம். இஸ்லாமிய வரலாறில் எல்லா நபிமார்கள் வாழ்ந்த இடம் பூரா அதுதான். எல்லா நபிமார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தொட்டு லூத் அலைஹிஸ்ஸலாம்லேருந்து அதற்கு பின்னாடி வந்த அனைத்து நபிமார்களும் இந்த மெசபடோமிய நாகரிகம் சொல்லப்படுற அந்த இடத்துல வாழ்ந்தவங்க தான். அந்த இடம் பூரா சிலை வணக்க வழிபாடு இருந்துச்சு. அந்த இடம் பூரா எல்லா இடத்துலையும் ஒரு விஷயம் கிடச்சிச்சு, இந்த ஏகத்துவ தாவத்தும் அந்த ஒரு இறைவனைத்தான் வணங்கணும் அப்படிங்கிற இந்த தாவா எல்லா நபிமார்களும் கொடுத்துருக்காங்க. எல்லாத்துடைய லிங்க்கும் கடைசி எங்கே வந்து சேர்ந்துச்சுன்னா இஸ்லாத்தில் தான் வந்து சேர்ந்துச்சு. எல்லாத்துடைய லிங்க்கும் கடைசி எங்கே வந்து சேருது? இஸ்லாத்தில் தான் வந்து சேருது. எந்த நபி எடுத்தாலும் அதனுடைய தொடர்ச்சி முடிவு உருவது எங்கன்னா இஸ்லாத்தில் தான். ஸோ கடைசியாக ஒரு காலகட்டத்துக்கு பிறகு சரி இதுதான் மார்க்கம், வேற ஒன்றும் கிடைக்கலையே, வேற ஒன்றும் கிடைக்கலையே. இதை சொன்னவர் யாராக இருக்காரா? நபியாக தான் இருக்காரு. யாரை வணங்க சொல்லியிருக்காரா? அல்லாஹ் தான் வணங்க. வேற எங்கேயுமே தப்பிக்கவே முடியல, வேற எங்கேயும் வேற சான்றே கிடைக்கல. நிறைய பேர் சொல்கிறாங்க, அவங்களாம் யாருன்னா கடைசி நபிமார்கள் தான். சரி, ஒரு முடிவு செஞ்சாச்சு, இஸ்லாத்துக்கு வரணும் அப்படின்ற முடிவு செஞ்சு களிமா சொல்லி மதுரையில் எங்கள் பள்ளியில் களிமா சொன்னதுனால பட்ட கஷ்டங்கள் அப்படிங்கிறது வந்து அது வந்து அதில் மாற்று கருத்தே இல்லை. அது அதை பற்றி சொல்ல வேண்டியது இல்லை. நம்ம அது தன்னை போல் இருக்கும் அதில். ஆனால் ஏன் வந்தோம் நம்ம அப்படிங்கிற விஷயம் இங்கே மெயினாக வந்து ஃபோக்கஸ் பண்ணி சொல்ல வேண்டியிருக்குது. உள்ளே வந்தாச்சு. உள்ளே வந்தோடனே இஸ்லாத்துக்கு வர்ற எல்லாருக்கும் பல குழப்பங்களும் பல கேள்விகளும் எல்லாருக்குமே இருக்கும். ஹிதாயத் அப்படிங்கிறது வந்து ஒரு நூறு, அது ஒரு ஒளி. ஆய்வு செய்கிறதுனாலையோ இல்லை வந்து சிந்திக்கிறதுனாலையோ இந்த ஒளி கிடைக்காது. இதெல்லாம் யாரும் தன்னுடைய திறமையை கொண்டோ ஆராய்ச்சி செஞ்சோ, ஆய்ந்து அறிதல், நன்றாக சிந்தித்தல், இதுக்கெல்லாம் ஹிதாயத்து கிடைக்கணும் அப்படின்னா முதல்ல இங்கே பெரிய பிச்சு கிடச்சிருக்கணும், பலர் பெரிய பிச்சுக்கு முதல்ல கிடச்சிருக்கணும். இதெல்லாம் அதுக்கு பின்னணி இல்லை. இது வந்து ஒரு நூறு, ஒரு ஒளி. அது எப்படிப்பட்ட ஒளி அப்படின்னா, கண் பார்வையற்ற ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். கண் பார்வையற்ற ஒருவர், பார்வை இல்லை அவருக்கு, வாழ்க்கை முழுக்க 20-30 வயசு வரைக்கும் இந்த உலகம் எப்படி இருக்கும்னே தெரியாது. பார்வையற்ற ஒரு மனிதர், அவருக்கு 20-30 வயசுக்கு பிறகு பார்வை கிடச்சிச்சு, இந்த உலகத்தை பார்க்குறாரு. அவருக்கு எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும் அவருக்கு? இதை பிறப்பால் முஸ்லீம்கள் இதை உணர முடியுமான்றது எனக்கு தெரியல. ஆனால் இஸ்லாத்துக்கு வந்தவங்களால் அதை உணர முடியும். அது ஒரு ஒளி, அது ஒரு வெளிச்சம். எங்கேயோ இருட்டுக்குள்ளே கறந்து நம்மளை கொண்டாந்து வெளிச்சத்தில் விட்ட மாதிரி இருக்கும். வெளிச்சத்தில் விட்ட மாதிரி இருக்கும். சகோதரர் உணர்ந்திருப்பார். அதை பிறப்பால முஸ்லீம்கள் எவ்வளோ அதை உணர்ந்திருப்பாங்கன்னு தெரியல. பெரிய ஒரு வெளிச்சம் அது. அது அல்லாஹ் தான் கொடுக்க முடியும். வேற தன்னுடைய திறமையாலேயோ இல்லை நம்முடைய அறிவை கொண்டோ பெறக்கூடிய ஒரு விஷயம் இல்லை ஹிதாயத். எவ்வளோ பெரிய பெரிய அறிவாளிகள் இருக்கிறாங்க, அல்லாஹ் தான் கொடுக்கணும் ஒருத்தருக்கு. அல்லாஹ் கொடுத்தா அந்த ஹிதாயத். ஆய்வுங்கிறதெல்லாம் அடுத்த விஷயம். உள்ளே வந்தோன்னே எத்தனையோ குழப்பம், எத்தனையோ கேள்விகள், எத்தனையோ கேள்விகளுக்கு விடை இல்லை. ஆனால் சில ஆச்சரியங்கள். நான் உள்ளே வந்தது 96 சமயத்தில் வந்து, அதாவது பொங்கலை ஒட்டி தான் வந்து ஜனவரி மாதத்தில் தான் வந்து ரமலானுடைய பண்டிகை வந்துச்சு. மாறிக்கிட்டே இருக்குல்ல, ஜனவரி, டிசம்பர், ஜனவரி, அந்த சமயத்தில் தான் ரமலானுடைய மாதம். அது நான் சொல்கிறது ஒரு 30 வருஷம், 25 வருஷம், 28 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ முதல் ரமலானே ஆச்சரியமான ரமலான். உள்ள இஸ்லாத்துக்குள்ளே வந்த உடனே பள்ளிக்கு போகிறோம், தொழுகிறோம்.
ரொம்ப ஆச்சரியமாக ஒரு விஷயம் இருந்துச்சு. அந்த தராவி தொழுகை என்னடா அவங்க மாதம் பூரா காலையில் பூரா பட்டினியாக கிடந்துட்டு நைட்டு 1.5 மணி நேரம் 2 பேரும் பொழப்பு தலைப்பெல்லாம் விட்டுட்டு பள்ளிவாசலே கிடக்குறாங்க. இவங்க தொழுதுகிட்டே இருக்கிறாங்க. இப்படி ஒரு இபாதத்தை பார்த்ததில்லை இல்லை நாங்கள். அது கோயிலுக்கு போகிறோம், வணங்குறோம், அதுக்கு ஒரு நேரத்தை ஒதுக்குறோம். ஆனால் ஒரு அதில் சிலர் மூழ்கி இருக்கிறாங்கன்னு வேற விஷயம். ஒரு சமூகமே இப்படி கிடக்குது பள்ளிவாசலில். எந்த மாதம்? ரமதானுடைய மாதம். பார்க்குறதுக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. இப்படி சமூகமே கிடக்குதே. 2 மணி நேரம் நின்று தொழுது, பகல் பூரா பட்னியாக கிடக்குறாங்க, நைட்டு 2 மணி நேரம் 1.5 மணி நேரம் தொழுதுகிட்டே இருக்கிறாங்களே. இது என்ன சமூகம் அது? இது என்ன ஆச்சரியமாக இருக்குது? அது ஆச்சரியமாக இருந்துச்சு. ஒரு ஹதீஸு, அந்த ஹதீஸுடைய தாக்கம் அல்லாஹ்வுடைய கிருபையில 30 வருஷமாக இன்னைக்கு வரைக்கும் மாறலை. அந்த ஹதீஸுடைய தாக்கம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட ஒரு சஹாபி கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, யா ரசூலுல்லாஹ், இந்த 30 நாள் நோன்பு இருக்கமே, இந்த நோன்புடைய கூலி எப்போ கிடைக்கும்? இந்த கூலி எப்போ கிடைக்கும் அப்படின்னு நபி கேட்குறாங்க சஹாபாக்கள்கிட்ட. அப்போ சஹாபாக்கள் வந்து சொல்கிறாங்க 27ஆம் கிழமைன்னு நினச்சிக்கிட்டாங்க. அதாவது அந்த 27 என்ன, லைலத்துல் கத்ருடைய இரவு அப்படின்னு நினச்சிக்கிட்டு பதில் சொல்கிறாங்க. அப்போ அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒரு வேலைக்காரனுக்கு கூலி எப்போ கொடுக்கப்படும்? வேலையை முடிக்கிறப்ப தானே. லைலத்துல் கத்ருன்றது வேலை முடியலையே, அப்போ நோன்பு முடியலையே, இன்னும் நோன்பு மிச்சம் இருக்குல்ல. அப்போ என்ன, எப்போ கொடுக்கப்படுது? அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, வேலையை முடிக்கிறப்ப தான் கூலி. பெருநாளுடைய இரவு, ரமலானுடைய ஈதுல் ஃபித்ருடைய முதல் இரவு, அந்த இரவு தான் கூலி கொடுக்கப்படக்கூடிய நாள், இரவு. அந்த இரவில் நீங்கள் கூலியை பெற்றுக்கொள்ளுங்க. ரொம்ப ஆச்சரியமான விஷயம் அது. அதாவது மதுரையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு முன்னாடி நைட்டு மதுரையே அல்லோகலப்பட்டுரும். எல்லோரும் எங்கே இருப்போம்? பஜாரில் தான் இருப்போம். ஒவ்வொரு நியூ இயர், ஒவ்வொரு பண்டிகை, ஒவ்வொரு பண்டிகையுடைய இரவும் எல்லா மதங்கள்லையும் பண்டிகையுடைய இரவு வந்து கேளிக்கைக்காக ஒதுக்கப்பட்டது. கேளிக்கையும் சந்தோஷமும் கொண்டாட்டமும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இரவை என்ன செய்ய சொன்னாங்க? வணக்க வழிபாடுகளில், இபாதத்தில் கழிக்க சொன்னாங்க. இந்த ஹதீஸ் ரொம்ப பாதிச்சிருச்சு. அந்த சமயத்தில். ஆனால் இரவெல்லாம் நம்ம தீபாவளி நைட்டு பெரும் கொண்டாட்டமாக கொண்டாடுவோமே. நியூ இயர் ஆயிடுச்சுன்னா பைக் எடுத்துகிட்டு அந்த இரவு பூரா சுற்றுவோமே. இரவெல்லாம் நீ இபாதத் செய்யு, இறைவனை வணங்குன்னு ஒரு நபி சொல்கிறா. ஆச்சரியமாக இருந்துச்சு அது அந்த சமயம். நான் சொல்கிறது 25 வருஷத்துக்கு முன்னாடி. ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அந்த ஹதீஸ். இப்படி ஒரு நபி, இப்படி ஒரு மார்க்கமா? நம்ம இதை கடந்து போகவே இல்லை நம்ம வாழ்க்கை முழுக்க. பண்டிகை என்பது கேளிக்கை தானே, கேளிக்கையும் கொண்டாட்டமும் சந்தோஷமும். 2வது பண்டிகையில் இதெல்லாம் ஆரம்பம், உள்ளே வந்தோடனே ஆச்சரியம். 2வது காலையில் அந்த ஃபித்ராவுடைய பணம், பெரிய ஆச்சரியம் அது. காலைல ஃபித்ரா காசு கொடுத்துட்டு நோன்பு வச்சு முடித்த உடனே காசு ஏழைக்கு வீட்டில் எத்தனை பேரோ கணக்கு பண்ணி இவ்வளவு தானியம் இல்லாத தானியத்துக்குரிய தொகையை முஸ்லீமுக்கு கொடுக்கணும். அதுவும் கொடுத்துட்டு தான் தொழுகைக்கு வரணும். அந்த நோன்பு அப்போ தான் கூடும். எப்படி வடிவமைச்சிருக்கிறாங்க இந்த மார்க்கத்தை? இது அல்லாஹ்வுடைய மார்க்கமாக தான் இருக்க முடியும். எந்த ஒரு முஸ்லீமும் அந்த பண்டிகையை சந்தோஷமாக கொண்டாடாமல் இருந்துவிடக்கூடாது என்பதற்காக அல்லாஹ்வுடைய நபி அன்று காலை உன்னால் அந்த ஒரு தொகையை நிர்ணயித்து இந்த தொகையை ஏழை முஸ்லீமுக்கு கொடுத்துட்டு தான் நீ அந்த நோன்பே அப்போ தான் கூடும். இதெல்லாம் நம்ம இதெல்லாம் அல்லாஹ்வுடைய மார்க்கம் சத்தியமான மார்க்கமாக இருந்தால் தான் இந்த மாதிரி ஒரு தெளிவான அழகான ஒரு கட்டமைப்பு அல்லாஹ்வால தான் கொடுக்கும், மனிதனால் கொடுக்க முடியாது. அவ்வளவு அழகான கட்டமைப்பு. அந்த பண்டிகையே ஆச்சரியம். ஃபித்ரா வந்து ஆச்சரியமாக இருந்துச்சு. இப்படி நம்ம கேள்விப்பட்டதே இல்லையே. ஏழைகளுக்கு காசு கொடுத்துட்டு தான் நீ பண்டிகையை கொண்டாடணும். அடுத்து தொடர்ச்சியாக உடனே என்ன வந்துச்சு? ஈதுல் அல்ஹா, பக்ரீத். ஏழைகளுக்கு உணவளிப்பதற்கு ஒரு பண்டிகை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தியாகம் அப்போ தெரியல நமக்கு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தியாகம்ன்ற அடிப்படையில் சிந்திக்கலை. பார்த்தது என்ன அப்படின்னா, ஆடை வெட்டி அந்த கறியை கொண்டு ஏழைகளுக்கு கொடுக்கணும். ஏழைகளுக்கு உணவளிப்பதற்குன்னு ஒரு பண்டிகையா? பண்டிகைனா சந்தோஷம் கொண்டாட்டம் தானே. ஏழைகளுக்கு உணவளிப்பதே பண்டிகையா? ஆச்சரியமான ஒரு விஷயம் அது. அதெல்லாம் நம்மளை ரொம்ப பாதித்தது ஆரம்ப காலகட்டத்தில். அன்றிலிருந்து அல்லாஹ்வுடைய கிருபையில் இன்னைக்கு வரைக்கும் அந்த ஈதுல் அல்ஹால ஒரு ஆட்டை வந்து 15 நாளோ 20 நாளோ 1 மாதத்துக்கு முன்னாடியோ 2 ஆடோ 3 ஆடோ வாங்கி அந்த ஆடை நம்ம கையால் அறுத்து வளர்த்து
வீட்டில் 10-15 நாள் வளர்க்குறதுனால நமக்கு அழுக வராது. என் வீட்டுக்காரமாக அழுதுறோம். நம்ம கையால் அறுத்து அந்த கறியை என்னோடய நண்பர் ஒருத்தர் இருக்கார் ரியாஸ்ன்னு சொல்லி, செல்லூரில் ஒரு 50-100 குடும்பம் ரெகுலராக நம்ம கையால் அறுத்து அதை பங்கு வச்சு வீட்டுக்கு 1/2 கிலோ 3/4 கிலோன்னு 2 நாளைக்குரிய கறியை வச்சுட்டு எல்லா வீடுகளுக்கும் நானே கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுவேன். அந்த தாக்கம் இருக்குல்ல, இன்றைக்கி வரைக்கும் மாறலை. இந்த 2 பண்டிகைகளும் ரொம்ப பாதிச்சிச்சு. அதாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த இஸ்லாத்தை இதை எப்படி வடிவமைச்சு கட்டமைச்சு கொண்டாந்தவளோ அந்த கட்டமைப்பு கித்தாபில் இருக்குல்ல, அது பாதிப்பை ஏற்படுத்தாது. இதெல்லாம் கித்தாபில் இருந்துச்சுன்னா என்ன செய்யும்? அதெல்லாம் புக்கில் இருக்குது, எத்தனையோ புக்கில் இருக்குது. இப்போ நம்ம போய் புக்கை காமிச்சோம்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, சித்தர்களுடைய புக் எடுத்து காமிப்பாங்க, எங்கிட்டையும் புக்கில் இருக்குது. எப்போ இது வாழ்வியலில் இருக்குமோ, வாழ்க்கையில் இருக்குமோ, இதுதான் வந்து இஸ்லாத்துக்கு வரக்கூடிய எங்களை, இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நாங்கள் இதில் நிலையாக இருக்கணும்ல. இப்போ அந்த சகோதரி எவ்வளோ கஷ்டத்தை சொன்னாங்க, எவ்வளோ சிரமத்தை சொன்னாங்க. இது எல்லாம் முஸ்லீம்களுடைய வாழ்க்கையில் இந்த இஸ்லாம் இருக்கிறப்ப இது தாக்கத்தை ஏற்படுத்தி எங்களை பாக்கியாக வைக்கும். இதெல்லாம் இருக்குது, இல்லாமல் இல்லை. அதனுடைய மிச்சங்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிச்சங்கள் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கைகளில் இருக்குது. இதுதான் தாக்கத்தையும், இதுதான் எங்களுக்கு ஒரு நம்பிக்கையும் கொடுக்குது. 2வது, எல்லாம் ரொம்ப பிடிச்சிருச்சு. ஒரு விஷயம் ரொம்ப குழப்பமாக இருந்துச்சு, ரொம்ப குழப்பமாக ஒரு விஷயம் இருந்துச்சு. என்ன அப்படின்னா, பொதுவாக வந்து எந்த ஒரு மதமோ இல்லை மார்க்கமோ அதனுடைய கட்டமைப்பில் பார்த்தீங்கன்னா லெவல் ஆஃப் ஹையரார்க்கி இருக்கும். இப்போ பெரியாரிஸ்டுகள் எல்லாம் என்ன சொல்கிறாங்க, ஜாதியை ஒழிக்கணும்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஜாதியும் சனாதனமும் வேறு வேறு கிடையாது, 2 ஒன்று தான். அதாவது இந்த ஆரியர்கள் இந்து மதத்தை கட்டமைக்கும் போதே சனாதனத்தை வச்சு கட்டமைச்சாங்க. ஜாதிய கட்டமைப்பு, உயர்ந்தவன் தாழ், ஜாதி எந்த அடிப்படையில் உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னா அவனுடைய வருமானம், அவனுடைய அந்தஸ்து, அவனுடைய பிறப்பு, இதன் அடிப்படையில் உருவாக்கப்பட்டதான் ஜாதி. இந்த சனாதனத்தை அடிப்படையாக வச்சு தான் எல்லா ஜாதிகளும் இருக்குது, எல்லா ஜாதிகளும் இருக்குது. இந்த கூட்டமைப்பு அப்படின்னா அவங்கெல்லாம் ஒரே மாதிரி இருப்பாங்க. இங்கெல்லாம் பணக்காரன் இருப்பான், இவன் எல்லாம் செருப்பு தைக்கிறவனாக இருப்பான், அவன் பூரா குப்பை அல்றவனாக இருப்பான். இப்படி அவர்கள் செய்யக்கூடிய வேலை, வருமானம், பிறப்பு, அந்தஸ்தின் அடிப்படையில் ஒரு மதத்தை வந்து கட்டமைக்கிறாங்க. இப்படி தான் கட்டமைப்பு இருக்குது. இவங்க பெரியாரிஸ்டுகள் எவ்வளவோ கத்துறாங்க, ஜாதியை ஒழிக்கணும், ஜாதியை ஒழிக்கணும், ஜாதியை ஒழிக்கணும். அவன் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே அடிப்படையவே அப்படி தான் உருவாக்கிட்டு போயிட்டான். உங்களுக்கு இன்னும் 2000 வருஷம் ஆகும். அதுக்கு இப்போ ஆரம்பிச்சு, இப்போ இதை ஆரம்பித்தா இன்னும் 2000 வருஷம் ஆகும். 2000 வருஷத்துக்கு முன்னாடி சனாதனத்துறை அடிப்படையிலேயே அந்த ஜாதிய கட்டமைப்பு உருவாக்கி, அதை உருவாக்கமே அப்படி தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை எப்படி உருவாக்குனாங்க? அந்த கட்டமைப்பு என்ன? மனிதர்கள் எல்லாரும் ஒரே தரத்தில் உள்ளவங்க இல்லையே, உயர்வு தாழ்வு இருக்குது மனிதர்களில். எந்த அடிப்படையில் அதை கட்டமைச்சாங்கன்றது குழப்பமாக இருந்துச்சு. கட்டமைப்பு என்ன? ஒரு ஹதீஸு, அப்துல் லத்தீஃப் அலிம்சா அவங்க அதிராம்பட்டினம், அவங்களுடைய பயானில் கேட்டேன் அந்த ஹதீஸ். அப்போ கேட்டது அவங்களுடைய ஹதீஸை நான் கேட்டேன். அவங்க சொல்கிறாங்க, அதாவது சல்மான் ஃபார்சி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து பெரிய பாரசீகத்தை சேர்ந்தவங்க, ஜொராஸ்ட்ரியன், அதாவது நெருப்பை வணங்கக்கூடிய, வழிபடக்கூடிய ஒரு பெரிய, அது உயர்ந்த ஜாதி, அது உயர்ந்த ஜாதி, நெருப்பை வணங்கக்கூடிய பெரிய பூசாரியுடைய மகன் அவங்க, சல்மான் ஃபார்சி ரலியல்லாஹு அன்ஹு. ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அந்த கருப்பு அடிமைகளில் 3ஆம் தரப்பட்ட கருப்பு அடிமை. அதாவது 3 தரப்பட்ட கருப்பு அடிமைகள் வந்து அரபு நாட்டில் இருந்தாங்க. முதல் தரப்பட்ட கருப்பு அடிமை கொஞ்சம் பார்க்குறதுக்கு சுமாராக இருப்பார். அவரை வந்து வெளியே கூட்டிகிட்டு போவாங்க, வெளியே போகும்போது கூட்டிகிட்டு போவாங்க, கூட வச்சுக்கிடுவாங்க அவரை. 2வது தரப்பட்டவங்கள வீட்டு வேலைகள் மற்ற விஷயத்துக்கு வச்சுக்குவாங்க. 3வது தரப்பட்ட கருப்பு அடிமை வந்து ரொம்ப பார்க்குறதுக்கு கொஞ்சம் அவலட்சணமாக இருப்பார், தடித்த உதடு இருக்கும், ரொம்ப கருப்பாக இருப்பார். இவரை எங்கே செய்வாங்க, இந்த ஒட்டகம் மேய்க்கிறது, சுத்தம் செய்கிறது, கழிவுகளை சுத்தம் செய்கிறது, இந்த மாதிரி வேலைகளை வச்சுருப்பாங்க. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து 3வது தரப்பட்ட கருப்பு அடிமை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே தஷ்கீல் செஞ்சாங்க, அவங்கவே போய் சொன்னாங்க இஸ்லாத்தை அவங்களுக்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையால் இஸ்லாத்துக்கு வந்தவங்க. இப்போது சல்மான் ஃபார்சி ரலியல்லாஹு அன்ஹுக்கும் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கும் ஒரு கருத்து மோதல் ஏற்படுது. பேசிக்கிட்டே இருக்கும்போது சண்டை வந்துருச்சு. சண்டை வந்தோன்னே சல்மான் ஃபார்சி ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொல்லிடுறாங்க, நீ அந்த கருப்பிக்கு பிறந்த கருப்பு அடிமை தானடா அப்படின்னு சொல்லிடுறாங்க. கோவத்தில், வேகத்தில், பேச்சுவார்த்தையில். பிலால் ரலியல்லாஹு அன்ஹுக்கு முகம்லாம் செவந்து அழுக வந்துருச்சு. நேராக எங்கே போயிடுறாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிடுறாங்க. போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க, ஷிகாயத் பண்ணிடுறாங்க, இந்த மாதிரி என்னை சொல்லிட்டார் அப்படின்னு. இப்போ சல்மான் ஃபார்சி ரலியல்லாஹு அன்ஹுக்கு தெரியாது.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கறதுக்காக வர்றப்ப சல்மான் ஃபார்சியை பார்த்த உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தை திருப்பிக்கிறாங்க, இந்த பக்கமாக திருப்பிடுறாங்க முகத்தில் கோபத்துடைய ரேகைகள். இவங்களுக்கு ஒன்றுமே புரியல, என்னை பார்த்து நபி எது கோவப்பட்டாங்க. அப்போ கூட இருக்க சஹாபி சொல்கிறாங்க, இந்த மாதிரி பிலால் வந்து போட்டு கொடுத்துட்டாரு, போய் சொல்லிட்டாரு, போய் இந்த மாதிரி நீ பண்ண, இது உன்னுடைய இந்த செயல் நபிக்கு பிடிக்கல. உடனே அவங்களுக்கு கோபமும் அழுகையும் பயமும் வருது. நேராக பிலால்கிட்ட போகிறாங்க. பிலால் ரலியல்லாஹு அவன்கிட்ட போய் சொல்கிறாங்களாம், பிலாலே என்னை மன்னிச்சிருங்க, நான் சொன்ன இந்த வார்த்தைக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, நான் என் நாக்கை தரையில் வைக்கிறேன், உங்கள் காலால் மிதிச்சிருங்க, என் நாக்கை மிதிச்சிருங்க, நான் தப்பான வார்த்தை சொல்லிட்டேன். இந்த ஹதீஸை அவங்க சொன்னாங்க. அவங்க அப்துல் லத்தீஃப் அலீம் சார் பேசணும்னு நினைக்கிறாரு, சரியா நினைவில் இல்லை எனக்கு. ஒரு விஷயம் புரிஞ்சிச்சு, என்ன அப்படின்னா, உருவத்தோற்றமோ இல்லை நம்முடைய தொழிலோ இல்லை பிறப்போ அந்தஸ்தோ இங்கே அடிப்படை இல்லை, வேறு ஏதோ ஒன்று இருக்குது. இந்த கட்டமைப்புக்கு பின்னணியில் வந்து வேறு ஏதோ ஒன்று இருக்குது. அது என்னன்னு புரியல. ஆனால் அப்போ ஏதோ ஒரு இந்த கட்டமைப்புக்கு பின்னணியில் ஏதோ ஒரு அடிப்படையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டமைச்சிருக்கிறாங்க இந்த மார்க்கத்தை. நடைமுறையில் ஏதாவது சம்பவங்கள் நடக்கணும்ல, அப்போ தான் அது விளங்கும். எங்கள் நரிமேட்டில் வந்து 2 தப்லீக் ஜமாத் அமீர் சாப் இருக்கிறாங்க, பெரிய அமீர் சாப் 2 பேருமே. ஒருத்தர் வஃபாத் ஆகிட்டார், ஜமால் பைன்னு சொல்லி. இன்னொருத்தர் வந்து ஜல்லட முபாரக் பாய். இப்போ நான் அங்கே தான், என்னுடைய நண்பர் வீடு அங்கே தான் களிமா சொன்னதுனால தொழுகை அங்கே போவேன். அவங்க தொழுகைக்கு போகிறப்ப டக்குன்னு கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போனாங்க, வாங்க எங்களோட வாங்க அப்படின்னு சொல்லி கெஸ்ட்டு கூப்பிட்டு போனாங்க. அவங்களோட போனேன். கூட போனப்போ ஒருத்தர் கடையில் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தார். இப்போ ஜமால் பாய் நின்றவர், அவர் பேரை சொல்லி, தம்பி ஒரு 5 நிமிஷத்துக்கு வாங்க அப்படின்னாரு. கடையில் கூட்டமாக இருக்குது, வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. தம்பி வாங்க ஒரு 5 நிமிஷம் அப்படின்னு சொன்ன உடனே அமீர் சாப் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் என்ன செஞ்சார், பக்கத்தில் ஒருத்தரை, தம்பி கஸ்டமரை பார்த்துக்க சொல்லி கீழே இறங்கி வந்துட்டார். கடையை விட்டு கீழே இறங்கி வந்து உட்காந்து நின்று கிட்டத்தட்ட 5 நிமிஷம் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. எனக்கு கோபமாக வருது, ஏன்னா வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிற பிடிச்சி நிற்க வச்சு அவர் பேசிக்கிட்டே இருக்கார் இவ்வளவு நேரமாக. அவரும் கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு, கையை பவ்யமாக கட்டி, அமீர் சாப் சொல்லுங்கள் அமீர் சாப். எனக்கு கோபம் வந்துச்சு. ஒருத்தர் வியாபாரத்தில் இருக்கிறாரு, அப்போ பிடிச்சி ஆன்மீகத்தை பேசிக்கிட்டு இருக்கிறாங்களே. பள்ளிவாசலுக்கு வந்துட்டோம். திரும்ப நான் ரொம்ப யோசித்து பார்த்தேன் சம்பவத்தை. அதாவது பொதுவாக நம்ம இப்போ என் கடை இருக்குது, கடையில் வியாபாரம் நடந்துகிட்டு இருக்குது. எங்கள் அப்பாட்ட வந்து ஒருத்தர் சாமியை பற்றி பேசினாருன்னா, தம்பி நான் 3 மணிக்கு வாங்க, நாங்கள் ஃப்ரீயாக இருப்போம், சாப்பிட்டு படுத்திருப்போம், நீங்கள் பேசுங்கன்னு அனுப்பி விட்ருவார். அவர் தொழுகையாளியும் கிடையாது, அவர்கிட்ட தொழுகையும் கிடையாது, பெருசாக பள்ளிக்கு வரக்கூடியவர் கிடையாது. ஆனால் அந்த சம்பவத்துக்கு பிறகு ஒரு விஷயம் விளங்குச்சு. அதாவது தீன்தாரின்னு சொல்கிறாங்களே, இறை அச்சமுடையவர்கள், தொழுகையாளி, இவர்களுக்கு ஒரு அந்தஸ்து இயல்பாகவே முஸ்லீம்களுடைய உள்ளத்தில் இருக்குது. அந்த கண்ணியத்தின் வெளிப்பாடு தான் அவர் தொழிலையும் விட்டுட்டு வியாபாரத்தையும் விட்டுட்டு இவர் பேசுறது ரெண்டு கேட்டுக்கிட்டு இருந்தார். ஸோ கட்டமைப்புடைய அடிப்படை வந்து ஒரு விஷயம் விளங்குச்சு, தக்வா, இறை அச்சம் உடையவர்கள், இவங்க தான் மேலானவங்க இங்கே. ஸோ யார் இங்கே மனிதர்கள் யார் மேலானவர்கள் அப்படின்னா, யார் அல்லாஹ்வை பயப்படுவார்களோ அவர்களுக்கு இயல்பாகவே எல்லாருடைய உள்ளத்துலேயும் அவர்கிட்ட பணம். நான் சொன்னேன் ஜமால் பாய், அவர் வேன் ஓட்டுறாரு, அவர் முபாரக் பாய் ஜல்லடை வைப்பார் வண்டியில் வச்சு கொண்டு போய். 2 பேருக்கும் பெரிய அந்தஸ்தோ பெரிய ஒரு இதுவோ கிடையாது. அவங்க 2 பேரும் வந்து தொழுகையாளி ஆளுவும் கிடையாது, தொழுகையாளி இபாதத்தான ஆள். இது வந்து இந்த இந்த அடிப்படை கட்டமைப்பு இருக்குல்ல, இதை உருவாக்கியிருக்காங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்போ 1500 வருஷத்துக்கு முன்னாடி உருவாக்கியிருக்கிறாங்க. அடுத்து எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. அதாவது சமூக வட்டத்தில் சமூகத்தில் மேல் ஜாதின்னு சொல்லப்படுற ஒரு சமூகத்திலிருந்து வந்ததுனால எனக்கு வந்து ஆரம்பத்திலே வந்து வேதம் படிக்கணுன்ற ஒரு ஆர்வம் இருந்துச்சு. நான் படித்தது டிவிஎஸ் ஸ்கூல், டிவிஎஸ் லக்ஷ்மின்னு சொல்லி பிராமின் ஸ்கூல், அது மதுரையில். பொதுவாக அதிகமாக வந்து ஆன்மீக சிந்தனைங்கிறது எங்களுக்குள்ளார இருக்கத்தான் செய்யும். லைஃப் ஸ்டைல் எவ்வளோ மாடர்னாக இருந்தாலும் ஆன்மீக சிந்தனைங்கிறது இருக்கத்தான் செய்யும், அது எங்களுடைய பிளட்லேயே உள்ளது. ஸோ வேதம் படிக்கணுன்ற ஆர்வம் இருந்துச்சு. நீ என்ன தான் மேல் ஜாதியாக இருந்தாலும் என்ன செய்ய முடியாது, வேதம் படிக்கிறதுக்கு அனுமதி இல்லை. போக போக தெரிஞ்சு நம்மளால் ஒரு வேத பாடசாலையில் போய் புரோகிதராகவோ பண்டிதராகவோ ஆக முடியாது. ஸோ எனக்கு ஒரு வேட்கை இருந்துச்சு. நம்ம வந்து இப்போ இங்கே நம்ம இஸ்லாத்துக்கு வந்துட்டோமே, இங்கே நம்ம வந்து வேதம் படிப்போம் அப்படின்னு சொல்லி பள்ளப்பட்டியில் அப்துல் ரஹீம் ஹஜரத் இருக்காங்க, அவங்களுடைய மதரசாவில் கொண்டு போய்
சேர்ந்துருவோம் நம்ம அப்படின்னு சொல்லி போய் சேர்றதுக்காக போனேன். எனக்கு என்ன எண்ணத்தில் நான் போனேன் அப்படின்னா, சரி நமக்கெல்லாம் உடனே அட்மிஷன் கொடுத்துருவாங்க, ஏன்னா நம்ம வந்து எங்கே வந்துருக்கிறோம், ஒரு பெரிய சமூகத்துலேருந்து மேல் டாப் சமூகத்துலேருந்து வந்துருக்கிறோம், நமக்கு உடனே அட்மிஷன் கொடுத்துருவாங்க, அங்கே நம்மளை மறுக்க மாட்டாங்க, நம்ம வேதம் படிப்போம் அப்படின்னு சொல்லி 97 நினைக்கிறேன் போய் மதரசாவில் போய் சேர்ந்தேன். அந்த மதரசாவில் ஹதரத் அப்துல் ரஹீம் ஹதரத்தை பேசும்போது நான் கேட்டேன், ஹதரத்து எந்த பேசிஸில், ஏன்னா வேதம் படிப்பது என்பது பிறப்பின் அடிப்படையில் மட்டும்தான் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் ஏந்தி நாங்கள் வந்துக்கிறோம். இங்கே எல்லாரும்லாம் வேதம் படிக்க முடியாது. இந்த பெண்ணு சொன்னாங்க, பிராமண குடும்பத்தை சேர்ந்தவங்க, நான் சொல்கிறது அவங்களுக்கு விளங்கும், அவங்க தான் படிக்க முடியும், நாங்கள் படிக்க முடியாது, யார் எவனா மேல் ஜாதியாக இருந்தாலும் படிக்க முடியாது. ஸோ இந்த சிந்தனையோடு வந்ததுனால ஹதரத்திட்ட நான் கேட்டேன், எந்த எந்த அடிப்படையில் ஒருத்தருக்கு அட்மிஷன் கொடுக்குறீங்க? நான் சில விஷயங்களை தொடர்ச்சியாக கேட்டோன்னே நான் என்ன கேட்க வர்றேன்னு ஹதரத் விளங்கிட்டு எனக்கு சொன்னாங்க, தம்பி, அதாவது மலம் அள்ளக்கூடிய ஒரு மனிதர் களிமா சொல்லி இஸ்லாத்துக்கு வந்துட்டார் அப்படின்னா மார்க்க அறிஞராகும் தகுதியை அவரும் பெற்று விடுகிறார். அவருக்கும் இங்கே உடனே என்ன கொடுப்போம், உடனே அவருக்கு அவர் வந்து ஆலிமாகணும், மார்க்க அறிஞராகணும்னு விரும்பினார்னா அவருக்கு இங்கே அட்மிஷன் இருக்குது. பிறப்போ அந்தஸ்தோ இங்கே அடிப்படை இல்லை. ரொம்ப தெளிவாக ஹதரத் சொன்ன விளங்கிடுச்சு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கட்டமைச்சது இறை அச்சத்தின் அடிப்படையில் தான் இந்த சமூகத்தை. இன்றைக்கும் அதனுடைய மிச்சங்கள் இன்றைக்கி நம்மகிட்ட இருக்குது. அது பணக்காரனுக்கு தான் மரியாதை அப்படின்னு நமக்குள்ளே என்னதான் சொல்லிக்கிட்டாலும் இன்றைக்கும் இது இருக்கத்தான் செய்யுது. நம்முடைய குடும்பங்களில், நம்முடைய வீடுகளில், நம்முடைய ஊரில் ஒரு இபாதத்தான ஆள், மார்க்க அறிஞர், அவருக்குரிய கண்ணியமும் உயர்வும் பிறப்பின் அடிப்படையில் இல்லை, அவருடைய இறை அச்சத்தின் அடிப்படையில் இன்றைக்கும் இருக்குதா இல்லையா? இதுதான் கட்டமைப்பு. இது எல்லாம் வந்து அப்படியே ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துச்சு. இது எல்லாம் ஒரு பாதிப்பையும் சிந்தனையும் ஏற்படுத்துச்சு. நான் ஆரம்பத்தில் உள்ளுக்குள்ளார வந்தது, இஸ்லாத்துக்குள்ளே வந்தது வந்து ஜாக்குடைய அமைப்பு. உங்களுக்கு தெரியும், ஜாக்கில் தான் வந்தேன் நான். 96 எல்லாம் ரொம்ப ரேர், அது ரொம்ப ரேர். அப்போ தான் ஆரம்பம். மதுரையில் ஒரே ஒரு பள்ளி தான் இருந்துச்சு, ஜாக்குடைய பள்ளி, அண்ணா பஸ் ஸ்டாண்டில். என்னுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே அங்கே தான் இருக்குது. நான் இஸ்லாத்துக்கு வந்தோன்னே பதிவுறதுக்கு யாரும் தயாராக இல்லை, எல்லாருமே பயப்பட்டாங்க. அண்ணனுக்கு ஆசாத் அண்ணனுக்கு தெரியும், ஆசாத் அண்ணனுக்கு நல்லா தெரியும், இன்னும் 25-30 வருஷம் நாங்கள் நண்பர்கள். எல்லோரும் பயந்தாங்க. பெரிய அப்போ கிடையாது இஸ்லாத்துக்கு 96 சமயம்ன்றதெல்லாம் வந்து முஸ்லீம்களை வந்து தீவிரவாதிகளாக சித்தரித்த உச்ச காலகட்டம். அப்போ தான் வந்து கோயம்புத்தூர் கலவரம், அங்கே பாபரி மஸ்ஜித் இடிப்பு, இதெல்லாம் ஒரு பெரிய அச்சம் இருந்துச்சு. எல்லார்ட்டையுமே ஒரு பெரிய அச்சமும் பயமும் இருந்துச்சு. எல்லாம் ஜமாத்தார்கள் பயந்தாங்க, ஐயோ பெரிய குடும்பத்தில் இந்த பயம் வந்துக்கிறேன், யார் இதை செய்கிறது? இப்போ ஜாக்குடைய அமைப்பினர் யார், நம்ம டைரக்டர் அமீருடைய அண்ணன், அவர் இமாம் ஹுசேன் பாய், அவங்க வக்கீல், சொன்னார், பா யார் வராது பார்த்துக்கோம், நீ வா நான் பதிஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லி எனக்கு என்னுடைய திருமணத்தை, என்னுடைய மனைவி, நான் 2 பேரும் தான் இஸ்லாத்துக்கு வந்தோம். எல்லாத்தையும் அவங்க பதிஞ்சு கொடுத்தாங்க. அவங்களோட ஆரம்ப காலகட்டத்தில் தாவாவுடைய பணிக்கு கிராமங்களுக்கு போவோம். அப்போ தான் ஆரம்பம் அதெல்லாம். அப்போது பேசும்போது சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அவங்கள்ட்ட நிறைய விஷயங்களை, வஹதானியத்தை பற்றி, ஏகத்துவத்தை பற்றி அடிக்கடி பேசிக்கிட்டே இருப்போம். சொன்னோன்னே சில கேள்விகள் முஸ்லீம்களை பற்றி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. முஸ்லீம்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? ஒரு கட்டத்தில் அவங்க கேட்க முஸ்லீம்களுடைய இன்றைய வாழ்க்கையை பற்றி பதில் சொல்ல முடியாமல் என்ன சொல்லிடுவோம் அப்படின்னா, அப்பா நீ வந்து முஸ்லீம்களை பார்க்காதப்பா, நீ இஸ்லாத்தை பாருப்பா அப்படின்னு சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாயிருவாங்க. ஆனால் சொல்லி முடிச்சுட்டு வந்தோன்னே எனக்குள்ள ஒரு உறுத்தல் இருந்துக்கிட்டே இருக்கும். எப்படிரா அது, முஸ்லீமை பார்க்காதா இஸ்லாத்தை பாருன்றது எப்படி சாத்தியப்படும்? இஸ்லாத்தின் படி வாழ்கிறவன் முஸ்லீம் தானே, இவன் வாழாத வரைக்கும் இது போய் எப்படி சேரும்? இது சேராதே அப்படிங்கிற ஒரு உறுத்தல் வந்து என்ன இருந்துக்கிட்டே இருந்துச்சு. சரி, மாற்று மத சகோதரர்களுக்கு இஸ்லாம் போய் சேரணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னு யோசிச்சப்போ பல விஷயங்கள் தோணுது. அதாவது இஸ்லாம்ன்ற கட்டடம் வந்து, கட்டடத்துக்கு அஸ்திவாரம் இருக்குல்ல, அந்த அஸ்திவாரம் எது அப்படின்னா நம்முடைய தொழுகை, நம்முடைய தொழுகை எங்கே தொழுகிறோம்? பள்ளிவாசலுக்குள்ளார. மாற்று மத சகோதரர்கள் யாராவது வர்றாங்களா? அங்கே யாருமே வர்றதில்லை. நம்முடைய நோன்பு எங்கே? நம்முடைய வயிற்றுக்குள்ளார. ஹஜ்ஜு எங்கே செய்கிறோம்? அங்கே மாற்று மத சகோதரர்களுக்கு எந்த அனுமதியும் கிடையாது. ஜக்காத் யாருக்கு கொடுக்குறோம்? முஸ்லீம்களுக்கு மட்டும்தான் கொடுக்குறோம், வெளியாட்களுக்கு நம்ம கொடுக்குறதில்ல. இப்படி நம்முடைய அடிப்படை கடமைகள் எல்லாமே நம்முடைய அஸ்திவாரம். இது நம்முடைய கட்டடத்துறை அஸ்திவாரம். வெளியே தெரியாது. அப்போ கட்டடம் எது? வெளியே தெரியக்கூடிய கட்டடம் எது?
முஸ்லீம்களுடைய சுன்னத் ஷரியத்துடைய வாழ்க்கை, ஷரியத் சுன்னத்துடைய வாழ்க்கை, ஹராம் ஹலாலுடைய பேணுதல், நம்முடைய கொடுக்கல் வாங்கல், நம்முடைய குடும்ப வாழ்க்கை, நம்முடைய கேரக்டர், நற்குணம். இக்ரிமா போல இஸ்லாத்தினுடைய கடுமையான விரோதி, அபூஜஹிலுடைய பையன், சிந்தனையே பண்ணி பார்க்க முடியாது, இஸ்லாத்தை வேற இருக்கணும்னு வெறியோடு சுற்றின ஆள் யார்? அபூஜஹில், இக்ரிமா போல நபர்கள் எல்லாம் இஸ்லாத்துக்கு வந்தாங்கன்னா அதுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நற்குணம் தான் அடிப்படை, நற்குணம் தான் அடிப்படை. இதுதான் மாற்று மத சகோதரர்கள் எடுபடும். மற்றதெல்லாம் நமக்குள்ளார நடக்கிறது. நம்ம நோம்பில் ஒரு பெரிய கூட்டம் சேர்றோம், நோம்பில் பெரிய கூட்டம் பள்ளிவாசலில் சேருது, அந்த இபாதத்து இதெல்லாம் மாற்றார்களுக்கு என்ன செய்யாது, தெரியவும் தெரியாது. இது இஸ்லாத்தை பற்றின ஒரு கண்ணோட்டத்தை அவங்களுக்கு ஏற்படுத்தாது. இதெல்லாம் நமக்குள்ளார நம்முடைய ஈமானை சரி செய்வதற்குரிய அமல்கள். இதெல்லாமே போய் சேர்றது எது சேரும் அப்படின்னா ஷரியத் சுன்னத்துடைய வாழ்க்கை தான் போய் சேரும், நம்முடைய கொடுக்கல் வாங்கல்கள் தான் போய் சேரும். இங்கே தான் நம்ம அவங்களோட புலங்குறோம். எப்போ வரைக்கும் அடித்தட்டு மக்கள், பொதுமக்கள் இருக்கிறாங்கல்ல, பொதுமக்கள்கிட்ட இஸ்லாத்துடைய எல்லார்கிட்டையும், இஸ்லாமியர்கள்ட்ட இந்த ஷரியத் சுன்னத்துடைய வாழ்க்கை வரலையோ, ஷரியத் வரலையோ, ஒய் ஏங்கிற கேள்வி மாற்றார்களுக்கு எழவே இல்லாதாங்க. நம்ம போய் சொல்லிக்கிட்டே இருக்கணும், சொல்லணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்பு என்ன அப்படின்னா, அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது பல சிறப்புகளில் 15 சிறப்புகள் கொடுக்கப்பட்டது. அதில் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா, சுருக்கமான வார்த்தை, நிறைந்த அர்த்தங்கள், நீண்ட பேச்சு இருக்காது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாவால சுருக்கமான வார்த்தை, நிறைந்த அர்த்தங்கள். ஒய்ங்கிற கொஸ்டின் இருக்குல்ல, இப்போ அவங்க நம்மளை பார்த்து ஏன் அப்படின்னு கேட்பாங்கல்ல, இது நம்முடைய சுன்னத் ஷரியத்துடைய வாழ்க்கையை பார்த்து தான் கேட்பாங்க. ஒரு வாலிபர் இன்னைக்கு எல்லாரோடையும் கலந்துதான் இருக்கோம். இன்னைக்கு விதிவிலக்கு இல்லாமல் எல்லா சமூகத்திலையும் இருக்கக்கூடிய பிரச்சனை எது அப்படின்னா, தாய் தகப்பன பெற்றோர்களை அவமதிக்கிறது. இது விதிவிலக்கே இல்லை, முஸ்லீம் சமூகத்திலையும் இருக்குது, இந்துக்கள்கிட்டே இருக்குது, எல்லா சமூகத்திலையும் இருக்கக்கூடிய பிரச்சனை பெற்றோர்களை அவமதிப்பது, மது போதை, மனவிலக்கு, தலாக்கு. இது எல்லாம் எல்லா சமூகத்திலும் இருக்கக்கூட பொதுவான பிரச்சனை எல்லார்ட்டையும் இருக்குது. இன்னைக்கு இதையெல்லாம் விட்டுட்டு எதையோ நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். வீட்டுக்கு வீடு இருக்கக்கூடிய பிரச்சனை இதெல்லாமே. இது எல்லாத்துடைய தீர்வு எங்கே அப்படி இருக்குது அப்படின்னா சுன்னத் ஷரியத்துடைய வாழ்க்கையில் தான் இருக்குது. நம்முடைய பெண் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஹதீஸ், எங்கள் ஹதரத் எனக்கு சொல்லிக் கொடுத்தது, எல்லா பெண் பிள்ளைகளுக்கும் எதை சொல்லிக் கொடுக்குறோமோ இல்லையோ எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்கணும். ஆனால் நம்ம சொல்லி கொடுத்து வளர்க்க வேண்டிய ஹதீஸ் என்ன அப்படின்னா, இந்த ஹதீஸு ஹதரத் சதீதுன்னு பார்க்கவே அவங்க பேசுனாங்க. அந்த ஹதீஸை ஒரு பெண்மணி இந்த 3 விஷயத்தையோ 4 விஷயத்தையோ செஞ்சுட்டா சொர்க்கத்துடைய எல்லா வாசலும் திறந்திருக்கும். அது என்ன அப்படின்னா, தொழுகை, நோன்பு, கணவனுக்கு கட்டுப்படுதல், அவருடைய உடைமைகளையும் கற்பையும் பாதுகாக்கிறது. நம்ம பெண் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்க வேண்டிய ஹதீஸ் என்ன அப்படின்னா, பாரமா உன்னுடைய சின்ன பிள்ளையிலேருந்து சொல்லி கொடுக்க வேண்டிய ஹதீஸ் இதுதான் ஷரியத் சுன்னத்துடைய வாழ்க்கை. அவனை கெட்டியாக பிடிச்சிக்க, உன் வீட்டுக்காரனை கெட்டியாக பிடிச்சிக்க. இப்போ இவன் கெட்டவனாக இருக்கிறான், குடிக்கிறான், அடிக்கிறான், இது வேற விஷயம். சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஏதோ முடிவுகள் எடுக்கிறோம். ஆனால் அன்றாட குடும்பத்துடைய பிரச்சனைகள் இருக்குல்ல, இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, கணவனுக்கு கட்டுப்படணும், கணவன் சொல்கிறதுக்கு நம்ம மதித்து நடக்கணுன்ற எண்ணம் இல்லை. இது பெண் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்து வளர்க்க வேண்டிய ஹதீஸே இதுதான். அந்த பிள்ளைகளை எப்படி வேணாலும் படிக்க வைக்கலாம், ஆனால் பாரமா அவன் தான் உனக்கு பிடிச்சிக்க, கெட்டியாக பிடிச்சிக்க. இதுதான் சுன்னத் ஷரியத்துடைய வாழ்க்கை. எல்லாத்துக்கும் நான் சொன்ன இந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே தீர்வு இஸ்லாத்தில் இருக்குது. எப்போ நாம் நம்முடைய வாழ்க்கையை இப்படி ஆக்கிக்கிறோமோ, இது ஏன்ற கேள்வி எழுப்போம். ஒரு பையன் காலேஜில் படிக்கிறான், எல்லா ஃப்ரெண்ட்ஸோடையும் பழகிறான், முஸ்லீம் பையன். இன்றைக்கி போதைக்கு எல்லாரும் அடிமை, திரும்பின பக்கமெல்லாம் அடிமை. ஒன்றா இருக்கிறாங்க, படிக்கிறாங்க, காலேஜில் இருந்து டாஸ்மாக்கு போகிறாங்க, கடைக்கு, மதுக்கடைக்கு போகிறாங்க. ஒரு முஸ்லீம் பையன் சொல்கிறான், நான் வரமாட்டேன், நீ போயிட்டு வா. ஏன்பா? இல்லை, இது ஹராம். இது இப்போ ஒயின்ற கேள்வி ஏற்படுது. ஏன்? சுன்னத் ஷரியத்துடைய வாழ்க்கை ஹராம் ஹலாலுடைய பேணுதல். நீங்கள் எந்த பொது இடத்துக்கு போனாலும் அங்கே சுய தேவையை பூர்த்தி செய்கிறதுக்கு நின்றுக்கிட்டு தான் போகணும் ஆண்கள். அப்படித்தான் அமைப்பே அப்படி தான் அமைச்சிருக்கிறான். பொது இடத்துக்கு போனீங்க, பொது இடத்துக்கு போனால் ஒன்றுக்கு போகிறதுக்கு நின்றுக்கிட்டு தான் போகணும். அந்த பாத்ரூமோடைய அமைப்பே அப்படி தான் இருக்கும். ஒரு 5, 6, 7, 8
டாய்லெட் வந்து நின்று போகிற மாதிரி இருக்கும். 1-2 ரூம் இருக்கும். இப்போ ஒரு முஸ்லீம் பையன், இது வந்து சுன்னத்துது, நான் நின்றுக்கிட்ட போக மாட்டேன், உங்கள் சுத்தம் பண்ண முடியாது, அந்த பாத்ரூம்குள்ளே தான் போவேன், நான் கதவை அடைச்சி அந்த பாத்ரூம்குள்ளே போய் உட்காந்து நான் சுத்தம் செஞ்சுட்டு வருவேன். இது சின்ன செயல். இதுதான் அங்கே வந்து என்ன, இதுதான் நம்ம அவங்களோட கலந்துருக்குறோம், மாற்றார்களோட நம்ம நான் சொன்னதெல்லாம் சின்ன சின்ன விஷயம். சுன்னத் ஷரியத்துடைய வாழ்க்கை. இன்னைக்கு ஷரியத்துடைய வாழ்க்கையை விட்டு நம்ம வெளியே போயிட்டோம். நம்மகிட்ட தொழுகை இருக்குது, இபாதத் இருக்குது, நோன்பு மாதத்தில் பெரிய பெரிய வணக்க வழிபாடுகள் இருக்குது. ஆனால் அடிப்படை ஷரியத் சுன்னத்தை விட்டு நம்ம வெளியே போயிட்டோம். இதன் காரணமாகத்தான் இஸ்லாம் போய் சேர மாட்டேங்குது. நம்முடைய தாவா இருக்குது. தாவா என்பது வார்த்தை மட்டுமல்ல, வாழ்க்கையும் கூட. தாவா என்பது சொல்லாற்றலை கொண்டு யாருக்கும் நம்ம ஹிதாயத்தை கொடுத்துட முடியாது, யாருக்கும் புரிய வச்சிட முடியாது. ஆனால் நம்முடைய வாழ்க்கை இருக்குது பார்த்தீங்களா, இது அவங்களுடைய உள்ளத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தும். ஸோ நம்முடைய தாவாவுடைய பணி சுய சீர்திருத்தத்தோடு நடக்க வேண்டும். நம்முடைய செயல்பாடுகளை தான் பார்க்குறாங்க அவங்க, நம்முடைய செயல்பாடுகளை தான் பார்க்குறாங்க. பெண்மணி பேசும்போது சொன்னாங்க, அவங்க ஃபாத்திமா அவங்க பேசும்போது சொன்னாங்க, என்ன பிறப்புலேருந்தே முஸ்லீமு, இதெல்லாம் எல்லா இஸ்லாத்துக்கு வந்து எல்லார் வீட்லேயும் நடக்கும். அவனே பண்ணுறதில்ல, நீ என்னடா பெருசாக, இப்போ நேற்று இஸ்லாத்துக்கு வந்துட்டு நீ என்னடா பெருசாக பேசிக்கிட்டு இருக்க, என்னமோ பரம்பரையாக இருக்கிற மாதிரியும் பெரிய முஸ்லீம் மாதிரியும். அப்போ இங்கே அதை பண்ணுறதே கிடையாது, சட்டையே செய்கிறது கிடையாது. இந்த வார்த்தையே, இந்த சொல்ல வந்து இஸ்லாத்துக்கு வந்தவங்க கேட்காத ஆளே இருக்க முடியாது. இது இயல்பான விஷயம். ஸோ நம்முடைய நான் சொல்ல வந்த விஷயம் இதுதான். நம்முடைய சுன்னத் ஷரியத்துடைய வாழ்க்கை, நம்முடைய கொடுக்கல் வாங்கல்கள், நம்முடைய குடும்ப வாழ்க்கை, நம்முடைய குணநலன்கள், இதுதான் போய் சேரும். இதுதான் கட்டடம், மற்றதெல்லாம் அஸ்திவாரம் தான். இதை இன்று சரி செய்வது நம்முடைய பெரிய பொறுப்பு. இதை இன்றைக்கி சரி செய்கிறது ஒரு பெரிய பொறுப்பு. அதை நம்ம ஆரம்பத்தில் சொன்னேன்ல, முஸ்லீம்களை பார்க்காதீங்க, இஸ்லாத்தை பாருங்கள் அப்படின்னு சொல்லி அது வந்து எனக்கு உடன்பாடே இல்லை அதில். அதுக்கப்புறம் தப்லீக் ஜமாத்தில் போனேன், என்ன இருக்குது பார்ப்போம் அப்படின்னு சொல்லி. எல்லாரோடையும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லா அப்துல் பாசாத் அண்ணனோட எல்லாம் ரொம்ப காலம் எனக்கு பழக்கம், எல்லாரோடையும் இருப்பேன். மதுரையில் அந்த சொன்னேன், அண்ணா பஸ் ஸ்டாண்டு பள்ளிவாசல், அங்கே வந்து ஜிப்பா போட்டுட்டு தலையில் தொப்பி போட்டுட்டு தொழுகிற ஒரே ஆள் நான் தான். அங்கே பக்து தொழுகை வந்துச்சுன்னா நேரம் அங்கே தான் போவேன், அங்கே தான் எனக்கு ஆரம்பம். நண்பர்கள் பூரா அங்கே தான் இருக்கிறாங்க, ஜிப்பா தலையில் தொப்பி தாடியோடு அந்த பள்ளிக்குள்ளே நான் மட்டும்தான் இருப்பேன். எல்லாரோடையும் கலந்து ஆரம்பத்தில் இருந்தே இயக்கங்களாகட்டும், இல்லை ஜமாத் ஆகட்டும், சுன்னத்துல் ஜமாத் ஆகட்டும், எல்லாரோடையும் கலந்து நம்ம நோக்கம் ஒன்று தான். நம்முடைய நோக்கம் என்ன ஒன்று தான். நம்முடைய தாவா என்பது வார்த்தையோடு நம்முடைய வாழ்க்கை. இது ரெண்டும் நீங்கள் எனக்கு ஒருத்தர் அன்றைக்கி சொல்லலைன்னா நான் இன்றைக்கி இஸ்லாத்துக்கு வந்திருக்க முடியாது. ஒருத்தர் சொன்னார், எனக்கு என்ன சொன்னார், இந்த வார்ப்பா இந்த மாதிரி வந்து வணக்க வழிபாடு இறைவன் அப்படி தான் செய்யணும்ன்ற ஒரு வார்த்தை என்னை மாற்றுச்சு. ஆனால் அதற்கு பிறகு நான் சொன்னேன், முஸ்லீம்களுடைய இந்த வாழ்க்கையை நான் பார்த்து வந்தேனே, கடந்து வந்தேனே, இந்த வாழ்க்கையும் அது காரணம். ஸோ இந்த வாழ்க்கை, இஸ்லாத்துடைய அடிப்படை கட்டமைப்புகளை நாம் எவ்வளவு பின்பற்றுவோமோ இது பெரிய தாக்கத்தை மாற்றார்களுடைய உள்ளத்தில் ஏற்படுத்தும். இதை நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா அதை நம்ம நடைமுறைக்கு கொண்டு வரவே முடியாது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்ன விஷயங்களையும் கேட்ட விஷயங்களையும் வாழ்க்கையில் அமல் செய்யக்கூடிய தௌஃபீக் கொடுப்பானாக. வாஹிரு தாவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.